Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஆரிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆரியை பொறுத்தளவில் சில்க் த்ரெட் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். அந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ அப்படியே நம்ம வந்து சுற்றி ஒழுங்காக வைக்காமல் வச்சா இப்படி ஏனோதானோன்னு இந்த மாதிரி சிக்கு பிடிக்கிற மாதிரி இப்படி ஆயிரும். இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்லேயே நிறைய பிராண்ட் அவைலபிள் இருக்குது. டபுள் பெல், ராஜ், புல்லட் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது டபுள் பெல் தான். நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் தான் நம்ம வந்து எப்போவுமே எதிர்பார்ப்போம். அந்த சில்க் த்ரெட்டை வந்து நம்ம பெஸ்ட்டாக பார்த்து பார்த்து வாங்குகிற அந்த சில்க் த்ரெட்டை வந்து நம்ம எவ்வளவு சேஃபாக வைக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டை எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைகளில் வந்து த்ரெட் வைக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நிறைய விதவிதமான பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து இந்த பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து எப்படி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த த்ரெட்டெல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி எந்த மாதிரி இருக்குதுன்னு, இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், எந்த மாதிரி வைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. லாஸ்ட்டு எண்டு பார்ட் வருதுன்னு சொல்லும்போது அந்த எண்டு பார்ட்டுக்கு முன்னாடி இந்த ஆள்காட்டி விரலை இந்த மாதிரி த்ரெட்டுக்கு இடையில விட்டுக்கோங்க. விட்டுட்டு மறுபடி த்ரெட்டை சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த எண்டு, அந்த த்ரெட்டோட எண்டு வரும்போது அந்த எண்டையும் அந்த ஃபிங்கருக்குள்ளே வச்சுருந்தோம்ல அந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த த்ரெட்டு வந்து கலந்தும் போகாது, ஒன்றோடு ஒன்று சிக்கம் ஆகாது. அதே மாதிரி இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த த்ரெட்டு வைக்கிறதுக்காகவே. அந்த ஹோல்டருக்குள்ளே இந்த மாதிரி வந்து நம்ம த்ரெட்டை மாட்டி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் கடைகள்ல எல்லாம் அவைலபிள் இருக்குது. இந்த ஹோல்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு த்ரெட்டையுமே பாருங்கள், திருப்பியும் இந்த விரலை அந்த த்ரெட்டோட இடையில விட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு சுற்று அந்த ஃபிங்கரோட சேர்த்தே இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு அந்த த்ரெட்டோட எண்டு வரோம்ல அந்த எண்டு பார்ட்டை வந்து அந்த ஃபிங்கர் கூடவே இருக்கிற த்ரெட்டோட சேர்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம வந்து எப்போ வேணாலும் அதை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணாலே ஃப்ரீ ஃப்ளோவாக அது வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நாட்டு. நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அது ரெண்டாவது நான் வந்து அதை பிரித்து காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டு மறுபடியும் பாருங்கள். இந்த மாதிரி லாங் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா நல்லா சுற்றிட்டு அந்த எண்டு பார்ட் வரப்போகுதுங்கும்போது அந்த ஃபிங்கரை வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு ஒரு சுற்றிக்கணும். மறுபடியும் இந்த எண்டு த்ரெட்டையும் அந்த ஃபிங்கருக்குள்ளே இருந்த அந்த த்ரெட்டையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நாட் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுட்டு
நம்ம வந்து எப்போ நம்ம தேவைக்காக நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டைம் இந்த எண்டு பார்ட் இருக்குல்ல, இதை பிடிச்சு நம்ம வந்து லைட்டாக அந்த மாதிரி இழுத்தாலே போதும். அது வந்து தன்னால் கலண்டு வந்துடும். இதனால வந்து த்ரெட்டு வந்து நம்ம வச்ச மாதிரியே இருக்கும், ஒன்றோடு ஒன்று சிக்கு பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்போ ஓப்பன் பண்ணனாலும் பாருங்கள், இந்த மாதிரி அந்த லாஸ்ட் எண்டு பார்ட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக நம்ம பிடிச்சாலே அது வந்து தன்னாலே வந்துடும். ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் இருந்திருப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் புது த்ரெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த கேப்பில் வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, சின்னதாக கொஞ்சம் த்ரெட் இருக்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டோம் த்ரெட்டெல்லாம். ஒரு சில டைம் வந்து நம்ம சேம் கலர் 2 த்ரெட் வாங்கிடுவோம். ஆனால் ஒரு சில டைமில் வந்து நம்ம அந்த மாதிரி வாங்க மாட்டோம். கடையில் பார்ப்போம், பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம எப்போவுமே ஆரிக்கு வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு சிங்கிளாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம பாபினில் தான் த்ரெட்டெல்லாம் சுற்றி யூஸ் பண்ணுவோம். அந்த பாக்ஸில் ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க, மூடி மாதிரி. அதில் நம்ம அந்த பாபினை கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோட ஒர்க்குக்கு தேவையான குட்டி குட்டி பொருள் திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வந்து சிசர் வச்சுக்கலாம், கிளாத் பின்ஸ் வச்சுக்கலாம், ட்ரிம்மர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2-in-1 நீடில் வச்சுக்கலாம். அதாவது வந்து இதை நம்ம வந்து தவறாக ஏதாவது தைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பிரிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து நெட்டு கிளாத் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம், அதை வந்து பிரிக்கிறதுக்கும் அதை கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீல் மார்க்கர், இந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி டேப்பு, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்களை இந்த த்ரெட்டு கூடவே வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆரிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டைமும் வேஸ்ட் ஆகாது. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் தான் நம்ம வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு இல்லை. உங்ககிட்ட அவைலபிளாக எது இருக்குதோ அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.